ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 14th சாப்டர் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியாவில் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஷார்ட் செல்லிங். நம்மக்கிட்ட இல்லாத ஷேர்ஸை ஃப்யூச்சரில் கீழே போகுன்ற நம்பிக்கையில் அதை செல் பண்ணி பை பண்ணுவாங்க. ஒருவேளை ஷேர் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா ப்ராஃபிட், இல்லை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு லாஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா பியர் அண்ட் புல். கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஃப்யூச்சரில் ஃபாலோ ஆகும்னு யூகிச்சு அவங்க கிட்ட இருக்க ஷேர்ஸை செல் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறவர் பியர். இவர் ஃபாலோ ஆகிற மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவார். இதுக்கு ஆப்போசிட் தான் புல். ஷேர் ப்ரைஸ் ஃப்யூச்சரில் மேலே போகும்னு யூகிச்சு இன்னும் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவார், இல்லைனா ஷேர்ஸை செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவார். இதை பேஸ் பண்ணி தான் பியரிஷ் மார்க்கெட், புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹர்ஷத் மேத்தாவை கிரேட் புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேம் 1992ன்ற ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, முடிஞ்சால் அதை பாருங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா புக் பில்டிங். இது ப்ரைஸ் டிஸ்கவரிக்கான ஒரு ப்ராசஸ். என்ன ப்ரைஸ்க்கு ஐபிஓ ஆஃபர் பண்ணணுன்றதை தீர்மானிக்கிறது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ஸ்க்கு செபி அலோவ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரொவிஷன். இங்கே இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கம்பெனி ரிசர்வ் பண்ணி ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இஷ்யூர் பப்ளிக்கு எவ்வளோ ஷேர்ஸை என்ன ப்ரைஸ்க்கு அலாட் பண்ணாருன்றதை சொல்லணும். ஃபோர்த் பார்த்திங்கன்னா ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஒரு கம்பெனி ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஷேர்ஸ் இல்லைனா செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுற ஈவெண்ட்டை சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பேண்ட். கம்பெனி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு விடுவாங்க. ஷேர்ஸை அப்ளை பண்ணுற அப்ளிகண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கோட் பண்ணுவார். ஹையஸ்ட்டாக பிட் பண்ணுறவங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும். சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் ஷேர். இதை போனஸ் ஷேர்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு எந்த ப்ரைஸும் சார்ஜ் பண்ணாமல் ஷேர்ஸை கொடுக்கறது. செவன்த் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஷேர். எந்த ப்ரைஸ் சார்ஜும் இல்லாமல் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட ஷேர்ஸை வழங்குறது. எயித்து பார்த்திங்கன்னா ரோலிங் செட்டில்மெண்ட். நம்ம சேல் இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணதோட பேமெண்ட் இல்லைனா டெலிவரி இவ்வளோ நாளில் நடக்குன்றது. நைன்த்து பார்த்திங்கன்னா பத்லா. பையர் அவங்களோட டிரான்சாக்ஷனை போஸ்ட்போன் பண்ணுறது. வெஸ்டர்ன் வேர்ல்டில் கான்டாங்கோன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு பர்சன் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கணும்னு இருக்காரு. பட் ஆனால் அவர்கிட்ட அந்த டைமில் அவ்வளோ மணி இல்லை. அப்போது பட்லா டிரான்சாக்ஷன் பண்ணலாம். பின்ற ஒரு பட்லா ஃபினான்ஷியர் கிட்ட சொல்லி அந்த ஷேர்ஸை வாங்க சொல்லலாம். ஒன்ஸ் ஏன்ற பர்சன் கிட்ட போதுமான மணி வந்ததுக்கப்புறமா பர்சன் பி கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இதை 2000 ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா 2nd ஜூலை 2001 பேன் பண்ணிட்டாங்க. 10th பார்த்திங்கன்னா உந்த பத்லா. இங்கே பார்த்திங்கன்னா செல்லர் டிரான்சாக்ஷனை போஸ்ட்போன் பண்ணுறது. இதை ரிவர்ஸ் பத்லா இல்லைனா பேக்வர்டேஷன்னு சொல்லுவாங்க. 11th பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ். ஷேர்ஸோட ஃபியூச்சர் ப்ரைஸை கோட் பண்ணி ட்ரேடிங் நடக்கும். டெலிவரி இல்லைனா பேமெண்ட் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட டேட்டில் நடக்கும். 12th பார்த்திங்கன்னா டெபாசிட்டரிஸ். 1996 இருந்து ஸ்டாக்ஸை பேப்பர்லெஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. டெபாசிட்டரிஸ் ஆக்ட் 1996 படி கரண்ட்டாக 2 பப்ளிக் செக்டர் டெபாசிட்டரிஸ் இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று NSDL, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட். ரெண்டாவது CDSL, அதாவது சென்ட்ரல் டெபாசிட்டரிஸ் சர்வீஸ் லிமிடெட். 13th பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட். ஷேர்ஸை பை பண்ணி செல் பண்ணுறதோட டிஃப்ரென்ஸை ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸோட லிக்விடிட்டி அதிகமாக இருந்தால் ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்கும். இதை ஜாபர்ஸ் டர்ன் இல்லைனா மார்ஜின் இல்லைனா ஹேர் கட்னு சொல்லுவாங்க. 14th பார்த்திங்கன்னா கர்ப் டீலிங்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே நடக்கிற ஸ்டாக்ஸ் டிரான்சாக்ஷன். அன்அஃபிஷியலாக ட்ரேடிங் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நடக்கிறது. 15th பார்த்திங்கன்னா NSCC, அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்ப்பரேஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. 1996 அமைச்சிருப்பாங்க. NSCயில் இன்டர்மீடியரியாக இருந்து எல்லா ட்ரேட் டிரான்சாக்ஷனும் கம்ப்ளீட் ஆனதுக்கும் கேரண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் கிளியரிங்க்கு, செட்டில்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கவுண்டர் பார்ட்டி சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 16th பார்த்திங்கன்னா டிமியூச்சுவலைசேஷன். 2002 செபி ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராசஸ். இதுபடி ஓனர்ஷிப், மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் மெம்பர்ஷிப்பை செக்ரிகேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு புரோக்கர்ஸும் ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை தவிர மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாவோ இல்லைனா ஆஃபீஸ் பியரர்ஸாவோ இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ண முடியுன்ற லிமிட். இதை நாமினல் இல்லைனா ரெஜிஸ்டர்டு கேபிட்டல்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் லா படி ஒரு கம்பெனி அவங்களோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டலை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வேணும். ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும்.
18th பார்த்தீங்கன்னா வந்து பெய்ட் அப் கேபிட்டல். ஒரு கம்பெனியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டலில் ஒரு பார்ட் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸால் பே பண்ணதை சொல்லுவாங்க. கிளியராக சொல்லணுன்னா வந்து ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ண ஷேர்ஸோட அமௌண்ட், இதை வந்து அந்த கம்பெனி அப் டு அவங்களோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வரைக்கும் ஷேர்ஸாக வந்து இஷ்யூ பண்ணலாம். 19th பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இவ்வளோ வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கிறது, இல்லைனா இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு கமிட் பண்ணுறது. 20th பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூடு கேபிட்டல். ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறது மூலிமா ரைஸ் பண்ணுற கேபிட்டலை சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் ஷூ ஆப்ஷன். இந்த ப்ரொவிஷன் படி ஒரு கம்பெனி ஃபஸ்ட் டைம் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது அவங்களோட ஷேர் இஷ்யூ சைஸை விட எக்ஸ்ட்ராவாக பப்ளிக்கு அலாட் பண்ணி செல் பண்ணுற ஒரு ஆப்ஷன். இதை வந்து எக்ஸ்ட்ரா அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இல்லைனா வந்து ஓவர் அலாட்மெண்ட் ப்ரொவிஷன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஐபிஓ டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இஷ்யூ சைஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ்லேருந்து எடுத்து அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது 22nd பார்த்தீங்கன்னா வந்து பென்னி ஸ்டாக்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப நாளாக கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஷேரை வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து வாங்கி பதுக்கிடுவாங்க. அல்டிமேட்டாக அதோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போது அதை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹை ப்ரைஸில் வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்படும். ஏன்னா இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து அன்இன்டென்ஷனலாக வந்து ஏறும், சடனாக லோவர் சர்க்கியூட்லேயே போய் அந்த ஸ்டாக் வந்து கீழே போகும். எக்ஸாம்பிள் தெரியாமல் நீங்கள் ஹையர் ப்ரைஸில் வாங்கிட்டீங்கன்னா அதை விற்கும்போது அதை வாங்குறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். இது வந்து ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் பிளானு. இது மூலிமா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஷேர்ஸை வந்து ஆஃபர் பண்ணி ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது 24th பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிடி, அதாவது ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங். எலக்ட்ரானிக் மீடியமான கம்ப்யூட்டர், இன்டர்நெட் போல விஷயங்களை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க்கில் 1972 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் 1989 OTCEI, ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து எல்லா எக்ஸ்சேஞ்ச்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது 25th பார்த்தீங்கன்னா வந்து OFCDs, அதாவது ஆப்ஷனலி ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு அதில் லிஸ்ட் ஆகியிருக்க இல்லைனா லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து டிபென்ச்சர்ஸ். அதாவது லாங் டேர்முக்கு பப்ளிக் கிட்ட இருந்து கடன் வாங்குறது. அப்படி வாங்குற கடனுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். டிபென்ச்சர்ஸில் வந்து பல டைப்ஸ் இருக்குது. லைக் வந்து ரீடீமபிள், நான் ரீடீமபிள், பார்ஷியலி கன்வெர்ட்டபிள், அப்புறம் ஃபுல்லி கன்வெர்ட்டபிள். இந்த ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து OFCDs, அதாவது ஆப்ஷனலி ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். இந்த டைப்பில் டிபென்ச்சர்ஸ் ஹோல்டர் வந்து அவரோட OFCDஸை, அதாவது ஆப்ஷனலி ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸை லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஷேர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு கன்வெர்ட் ஆகணுன்றதை வந்து கம்பெனி வந்து டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ டிபென்ச்சர்ஸ்க்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகணுன்றது. டிபென்ச்சர் ஹோல்டருக்கு எப்போ ஷேர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னா, ஒன்று இந்த கம்பெனி வந்து ஹை ப்ராஃபிட் மேக் பண்ணுற கம்பெனியாக இருக்கணும், ஸோ தட் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அதிகமான டிவிடெண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவார். ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாகும்னு தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் அந்த கம்பெனி வந்து வீக்கான பேலன்ஸ் ஷீட்டோட ஒருவேளை பேங்க்ரப்சி ஆக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணாமல் டிபென்ச்சர்ஸாக வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா ஒருவேளை அந்த கம்பெனியை மூட போகிறாங்கன்னா அவங்களோட அசட்ஸை விற்று வரப்போகிற மணியை ஷேர் ஹோல்டர்ஸை விட டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து ப்ரைமரியாக பேமெண்ட் பண்ணுவாங்க. OFCDs வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஷேர் ப்ரைஸ், கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூட்டபிளான ரூட். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டெரிவேட்டிவ்ஸ். இது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ராடக்ட், அண்டர்லையிங் அசட்ஸ், இண்டெக்ஸ், ரெஃபரன்ஸ் ரேட்லேருந்து டெரைவ் பண்ணுற வேல்யூ. அந்த அண்டர்லையிங் அசட்ஸ் வந்து ஈக்விட்டி, ஃபாரெக்ஸ், கமோடிட்டியெல்லாம் வந்து இருக்கலாம். டெரிவேட்டிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து கோதுமையை உற்பத்தி பண்ணுற ஃபார்மர் வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது, மேபி வந்து கீழே கூட போயிடலாம். அந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து எலிமினேட் பண்ணணும்னு ஃப்யூச்சர் டேட்டில் இந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து செல் பண்ணுவேன்னு ஒரு பர்டிகுலர் பையரோட வந்து கான்ட்ராக்ட் போட்டுருவார். இப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனை வந்து டெரிவேட்டிவ்ஸோட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 படி டெரிவேட்டிவில் என்னெல்லாம் இருக்கும்னா, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஷேர், லோன் மூலிமா டெரைவ் பண்ணுற செக்யூரிட்டி. ரெண்டாவது, அண்டர்லையிங் செக்யூரிட்டி, ப்ரைஸ் இண்டெக்ஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி டெரைவ் பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், அதாவது IDRs. கம்பெனிஸ் இஷ்யூ ஆஃப் இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் ரூல்ஸ் 2004 கொடுத்துருக்க டெஃபினேஷன் படி IDRன்றது வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிற கம்பெனி இஷ்யூ பண்ணுற ஈக்விட்டி ஷேருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியாவில் இருக்கிற இந்தியன் டெபாசிட்டரி கிரியேட் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஆஃப் டெபாசிட்டரி ரெசிப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். IDRல ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் டெபாசிட்டரி லைக் வந்து NSDLக்கு ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஷேர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸை வந்து இந்தியன் டெபாசிட்டரி வந்து கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னா,
ஃபாரின் கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை ஃபாரினில் இருக்கிற ஓவர்சீஸ் கஸ்டடியன் பேங்க் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து இந்தியன் டெபாசிட்ரிக்கு வந்து ஆத்தரைஸ்டாக வந்து ஷேர்ஸ் கிடச்சிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா இந்தியன் இன்வெஸ்டருக்கு இந்தியன் டெபாசிட்ரி வந்து ஐடிஆரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் வர காசை வந்து இந்தியன் டெபாசிட்ரி வந்து ஃபாரின் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து எப்படி வந்து அப்ராடில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ் இல்லைனா குளோபல் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ் மூலிமா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஐடிஆர் மூலிமா இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியன் ருப்பி டினாமினேஷனில் வந்து நடக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்ஸ் அட் பார் அண்ட் அட் ப்ரீமியம். இந்தியாவில் பார் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இந்த வேல்யூ வந்து 10 ருபீஸ்க்கு இருக்கும். முன்னாடி இஷ்யூ பண்ணதெல்லாம் வந்து சிலது வந்து 100 ருபீஸில் இருந்துச்சு. கம்பெனியோட நெட் ஒர்த்து டிவைடட் பை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது. இந்த வேல்யூவை தான் வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லைனா பார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் ப்ரைஸ் கிடையாது. செபியோட கைட்லைன்ஸ் படி ஒரு புது கம்பெனி வந்து பப்ளிக்கு ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ்க்கு தான் வந்து இஷ்யூ பண்ணணும். ஒருவேளை அந்த புது கம்பெனி வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனியால் அமைக்கப்படுதுன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்டில் 5 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது வந்து ப்ரீமியம் வேல்யூக்கு ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம். ஒருவேளை ப்ரீமியம் வேல்யூக்கு இஷ்யூ பண்ணுறப்போ கம்மியான ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு புது கம்பெனி ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனரால் ப்ரொமோட் பண்ணுறப்போ 1 crore ரைஸ் பண்ணணும்னா 10 lakh ஷேர்ஸை வந்து 10 ருபீஸ் ஃபேஸ் வேல்யூக்கு ஆஃபர் பண்ணணும். அதுவே எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து 5 இயர்ஸ் ப்ராஃபிட் ட்ராக் ரெக்கார்டோட புது கம்பெனிக்கு 1 crore ரைஸ் பண்ணுறப்போ 50 ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் 2 lakh ஷேர்ஸை வந்து ஆஃபர் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் புக்கில் 10 ருபீஸை வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் 40 ருபீஸை வந்து ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட்லேயும் வந்து போட்டு காமிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து அதிகமாச்சுன்னா அந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் 14th சாப்டர் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியாவில் பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.